வணக்கம். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்த்தோம். நேரோ ரேஞ்ச் அப்படின்றனால வாலட்டிலிட்டி வந்து டவுன் சைடு நடந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3:00க்கு மேல ஒரு 140 புள்ளிகள் வந்து நிஃப்டி பயங்கரமா டவுன் ஆச்சு. அதுவரைக்கும் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டு இருந்தது. சடனா அந்த ஒரு 3:00 வந்து 140 புள்ளிகள் வந்து இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 2த்தையும் வந்து இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் வந்து நம்மளுடைய லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி டெலிகிராம் வந்து இன்னிலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெலிகிராம்லேயும் வந்து நீங்கள் அப்டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நிஃப்டியை பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் நேரோ ரேஞ்சு. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்க போது நேற்றுக்கே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம், நாளை பங்குச்சந்தை தகவல்களில். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய நெகட்டிவ் சைடுக்கான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தது. நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது. அதில் முக்கியமாக 3 மணிக்கு மேலே மிகப்பெரிய செல் ஆஃப் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 23,910 அப்படின்ற அந்த புள்ளி வந்து ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அது வந்து அல்காரிதமில் அதிகமாக வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை கட் பண்ணதுமே அல்காரிதமில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகி 3:00 மேலே மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப்க்கு வந்து கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே. ஓகே, இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக போனது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு நெகட்டிவில் போவாங்க. அந்த எக்ஸ்பைரி டேவோட செல் ஆஃப் வந்து இன்றைக்கி இன்னும் மார்க்கெட்டுக்கு ஒரு ஹூக்காக போயிடுச்சு. 2வது, நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு வாலட்டிலிட்டியுமே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேற்றுக்கே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் பையருக்கான ஒரு மார்க்கெட்டாக வந்து மாறிடுச்சு. புட் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 600%, 700% வரைக்கும் வந்து லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய மேஜர் ரீசன். ஸோ என்னென்ன ரீசன்? ஒன்று வந்து எக்ஸ்பைரி டே செல் ஆஃப். அதுக்கப்புறம் 3:00 மேலே வந்து நமக்கு அல்காரிதமுடைய செல் ஆஃப் 23,910 அந்த முக்கியமான சப்போர்ட்டை வந்து உடைச்சதுக்கப்புறம் ஏற்பட்ட ஸ்டாப் லாஸ், அல்காரிதமில் போட்டிருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஹிட்டு வந்து மார்க்கெட்டை பெரிய லெவலில் ஒரு 135 புள்ளிகள் வந்து இறக்கி போயிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கான ரீசனாக வந்து டெக்னிக்கல் ரீசன். இப்போ ஃபண்டமெண்டல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரீசனில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் வந்து கம்ப்ளீட்டாக டவுனுங்க. ஓகே, குளோபல் மார்க்கெட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே நமக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறம் ப்ராட் பேஸ்டு டெக் செல் ஆஃப். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மிகப்பெரிய அளவிலான ஒரு டவுனு. அந்த டவுனுக்கு வந்து மேஜராக ப்ராட் பேஸ்டு டவுன் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிஃப்டி 50 பெரிய லெவலில் இறக்கி கொண்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ கோர் செக்டார் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போது டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்தியாவில். நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து மே மாதம் ஷார்ப்பாக டவுன் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரீஸோடைய 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து இந்தியாவுடைய 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இதனுடைய க்ரோத்து தான் வந்து மே மாதம் 0.5% வந்து டவுனாக இருக்கிறதா நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய செல் ஆஃபை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போச்சு. அதில் வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் தான் 28% வந்து நம்மளுடைய கோர் ப்ராடக்ட்டில் அதிகமாக கொடுக்குறது, லாபம் கொடுக்குறது. அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு இந்த வார் வந்தப்போ பெட்ரோலியம் நமக்கு கிடைக்கல அப்படின்றப்போ ஒரு டேட்டா வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப முக்கியமான டேட்டா. அது எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் வந்து சொல்லியிருந்தேன், நமக்கு பெட்ரோல் கிடைக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் மட்டும் பாதிக்காதுங்க, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம க்ரூட் ஆயில் அங்கேருந்து வந்து நம்ம வாங்கி அதில் வந்து டீசல் தயாரிக்கிறது, அதில் கேஸ் தயாரிக்கிறது, அதில் இன்னும் நிறைய ப்ராடக்ட், தார் தயாரிக்கிறது, ரோடு போகிறாங்களா தார், அப்புறம் பெயிண்ட்டு தயாரிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டு, இதெல்லாம் நம்ம தயாரித்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அதனால் க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதில் வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் 28%, எலக்ட்ரிசிட்டி வந்து 19%, ஸ்டீல் வந்து 17%, கோல் வந்து 10%, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ். இதுதான் இந்தியாவுடைய 8 கோர் செக்டார்ஸ். இந்த 8 கோர் செக்டார்ஸில் டோட்டலாக பார்க்கும்பொழுது 0.5% க்ரோத்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் மே மாதம் நமக்கு இண்டிகேட் கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கு. அதை பொறுத்து நம்ம மார்க்கெட் வந்து அந்த ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் வந்து இழந்துருச்சு. அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே செல் ஆஃப் அதுவும் சேர்ந்து இன்றைக்கி வந்து கிளியரான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை டவுன் சைடு வந்து கொடுத்துருச்சு.
ஓகே. ஸோ நம்ம என்னென்ன ரீசன் பார்த்துருக்கோம் இன்றைக்கோட பிளட் பாத்துக்கு. ஒன்று வந்து குளோபல் மார்க்கெட் டவுனில் இருந்தது. ரெண்டாவது 3 o'clock மேலே அந்த ஃப்ளாஷ் கிராஷ் அப்படின்வாங்க. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் வந்து கிராஷ் ஆகும். 135 புள்ளிகள் கிராஷ் ஆச்சு அந்த 3 o'clock மேலே. அதுக்கு ரீசன் வந்து அந்த அல்காரிதமில் போட்டிருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து ஹெவி செல் ஆஃப் இன் ஐடி செக்டார், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதிலலாம் வந்து ஹெவி செல் ஆஃப். நாலாவது ரீசன் வந்து இந்தியாவுடைய கோர் செக்டாருடைய growth வந்து 0.5% ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. நேற்றுக்கு ஈவினிங் வந்த டேட்டா. அடுத்தது வந்து யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இன்னிலேருந்து அதாவது அந்த யூஎஸ் டாலருடைய சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். யூஎஸ்டி ஐஎன்ஆருடைய சார்ட் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து யூஎஸ் டாலர் ஏற ஆரம்பிக்கணும். அதுதான் அதனுடைய டேட்டா. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ஏறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. ஸோ இப்போது அடுத்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல், இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன அட்வான்சஸ் டிக்ளைன் வந்திருக்குன்ற கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான முக்கியமான தகவல்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்தவரை 94.72 அப்படின்ற லெவலில் இருக்குது. இது வந்து நமக்கு நேத்திக்கை விட இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகேவா, நேற்றுக்கு வந்து நம்ம 94.22ன்ற லெவலில் லோவில் போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 94.85 வரைக்கும் இன்றைக்கி போச்சு. இப்போ வந்து ஏற்றத்தில் தான் இருக்குது யூஎஸ்டி ஐஎன்ஆர். இது வந்து நமக்கு பாசிட்டிவ் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்காயினும் வந்து இன்றைக்கி நமக்கு 2.4% இறங்கி இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் க்ரூட் ஆயில். ஓகே, க்ரூட் ஆயிலில் என்ன காமிச்சிருக்கிறாங்கன்னா 76.98ன்ற லெவலில் க்ரூட் ஆயில் இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் இறங்கி இருக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட். எனக்கு தெரிஞ்சு மே மாதம் இப்போ 0.5% ஸ்லோ க்ரோத் காமிச்சிருந்தாங்கல்ல, அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிரும் தான் எனக்கு தோணுது. இது ஒரு ஷார்ட் பீரியடுக்கான ஒரு ஷார்ட் பீரியட் தான் இந்த டவுனுன்றது. ஏன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு 116 போச்சு க்ரூட் ஆயில். இப்போ அது 76க்கு வந்துருச்சு இல்லை. ஸோ அப்போ நமக்கு அது பெனிஃபிட் தான். இப்போ 76.97ன்ற லெவலில் க்ரூட் ஆயில் யூகே ஆயில் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து இறங்கியிருக்கு. இது நமக்கு பெனிஃபிட்டு. ஆனால் அதில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது பெருசாக பெனிஃபிட் ஆகாது. ஆனால் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா 76 வரைக்கும் வந்துட்டாங்க. அருமையான விஷயம். இப்போ மேட்ரு என்ன, யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான் நம்ம அதிகமாக கவனிக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரை பெரிய லெவலில் ஏறல. முக்கியமாக சில்வர் நல்லாவே இறங்கிருச்சு. சில்வர் வந்து கமோடிட்டியில் 2.9% வரைக்கும் இறக்கம் கொடுத்துருக்கு. சில்வர் பீஸு 4.4% பெரிய லெவலில் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, யூஎஸ் டாலர்லேயும் வந்து 4.3% வரைக்கும் சில்வர் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி கோல்டும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து 1.2% வந்து டவுன் ஆகிருக்கு. இன்னும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டெல்லாம் கட் பண்ணலை. ஓகேவா, கோல்டை பொறுத்தவரை. அதனால் இன்னும் அக்யூமுலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. இந்த டைம் கோல்டு இறங்குச்சு அப்படின்னா இந்த 60 நாளைக்கு அப்புறம், அதாவது 60 நாள் பீ ஸ்டாக் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் 3வது நாள். ஸோ இப்போது ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்குது. 3வது நாள் பேச்சு அது நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பீரியடில் ஒரு மாதத்துக்கு அப்புறமோ அல்லது 45 டேஸ்க்கு அப்புறமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போ அகெயின் வந்து கோல்டு மேலே ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இதை பயன்படுத்தி அந்த வார் வந்து முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி கோல்டு வாங்குறாங்க. வார் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டை விற்றுட்டு பங்குச்சந்தைக்கு போகிறாங்க. ஸோ 2 தரப்புலையும் மக்கள் இருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த தரப்புன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போது நம்ம வந்து நாளைக்கு தேவையானதில் முக்கியமான தகவல்களில் வந்து நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் 23,873 புள்ளிகள் இருக்குது. 227 புள்ளிகள் இப்போ வரைக்கும் நமக்கு டவுனில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 23,852. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 22 புள்ளிகள் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. இண்டெக்ஸை பொறுத்தவரை 50 புள்ளிகள் வந்து அதிகமாக இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஓகேவா, ஸோ ஓப்பனிங் வந்து மேபி ஒரு 20-30 புள்ளிகள் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் ஒரு தடவை நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே, எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா பொறுத்தளவில் டெலிகிராமில் எஃப்ஐஐ டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அங்கே போய் பாருங்கள். நம்ம டெலிகிராமுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து நம்ம டெலிகிராமுடைய
டேட்டா டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதில் எஃப்ஐஐ டிஐ டேட்டா பொறுத்தளவில் எஃப்ஐஐ 18 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, டிஐ 680 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பையிங்கில் இருக்கிறனால நமக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, இன்றைக்கி நம்ம வேல்யூவை வந்து நாளைக்கு நம்ம பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும் எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாள். ஏன்னா எக்ஸ்பைரி டே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த முன்னாடி நடந்த 5 நாளில் என்ன நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எக்ஸ்பைரி டேயில் நடக்கும். ஓகே, போன வாரம் ஃபுல்லாக ஏற்றத்தில் இது வந்து நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பைரி டேனாலே ஆப்போசிட். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேல மார்னிங் நடந்ததை விட செகண்ட் ஹாஃபில் ஆப்போசிட்டாக நடக்கும். ஓகேவா, அதான் எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேயில் வந்து அந்த ட்ரெண்டிங் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்தது நிஃப்டியோடைய என்எஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்க தகவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா 3399 கம்பெனி. அதில் அட்வான்சஸ் வந்து 1020 மட்டும்தான். டிக்ளைன் ஆனது 2280 கம்பெனிகள் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இதில் நமக்கு இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் 139 கம்பெனிகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் டேட்டாவில் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. புட் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி லாபத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் காமிக்கிறேங்க பாருங்கள். புட் ஆப்ஷன்ஸில் வந்து 596%, 677%, அதாவது 6 மடங்கு 7 மடங்குலாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்குது புட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா அந்த 3 மணிக்கு மேலே மிகப்பெரிய அளவிலான ஒரு டவுன் நடந்துச்சுல, அதில் வந்து பங்குச்சந்தை அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஹையாக இருந்ததில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 177 கம்பெனிகள் தான் டோட்டல் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் இருந்தது. நெகட்டிவில் 573 கம்பெனிகள் வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. ஓகே, இதில் நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மல்டி கேப்பில் டாப் கெய்னர்ஸில் வந்த ஸ்டாக்ஸில் கோஹான்ஸ் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு, மீசோ 7%, பிபிஎல் ஃபார்மா 6%, நியோலேண்ட் லேப் 5%, ஏத்தர் எனர்ஜி 4.8, கிர்லோஸ்கர் 4.61. கிர்லோஸ்கர் ஏன் ஏறிச்சு நேற்றுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தோம், அதையும் பார்த்துக்கோங்க டேட்டாவை. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்தது பெரிய அளவில் ஏற்றம் இல்லைங்க, இறக்கம் தான் வந்து அதிகம். சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து டவுனில் போச்சு இன்றைக்கி. அடுத்தது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா என்னென்ன, ஐபிஓ என்னென்ன வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தளவில் டிபில் 91 டே டிபில் இருக்குது, 182 டே டிபில்லாம் இருக்குது. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டில் வந்து நமக்கு 2 பாண்ட் அவைலபிள் இருக்குது. 7.6% வரைக்கும் ஈல்டில் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடையது எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தகவலும் நேற்றுக்கு வீடியோவில் இருக்குது. தயவுசெய்து நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்க நேற்றுக்கு போட்ட நாளைய பங்குச்சு இந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய நாலேஜபிள் கண்டென்ட் கொடுத்துருக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னது, ஆர்டர் எடுத்த கம்பெனிகள். இன்றைக்கும் வந்து நிறைய கம்பெனிகள் ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. ஓகே, முக்கியமாக பிஹெச்எல்லுடைய ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க, அது அப்புறமா நம்ம பார்ப்போம். ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் வந்து சரி நான் ஒன்று பண்ணுற, ஆர்டர் எடுத்த கம்பெனிகளை மட்டும் நான் லிஸ்ட் எடுத்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணிவிடுங்க எல்லாரும். ஓகே, அடுத்தது டேட்டா எதுவும் பெருசாக இல்லை. பைபேக்கில் வந்து சிஎன்ட் ஸ்டாக்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா பைபேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 1125 ரூபாய்க்கு வந்து பைபேக்கு. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் என்னன்னு தெரில, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஐபிஓவை பொறுத்தளவில் மெயின் போர்டு ஐபிஓவில் 3 ஐபிஓ வந்திருக்கு. கார்டெல்லா க்ரூஸ் இருக்குல்ல, அதனுடைய ஐபிஓ வந்திருக்கு. 14,500 ரூபா இருந்து அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ராம்பஜோ அத்வித் ஜுவல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி. இந்த 3 கம்பெனி வந்து நமக்கு மெயின் போர்டு ஐபிஓவில் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இம்பார்ட்டண்ட் டேட்டா. ஓகேவா, லைவ் ஐபிஓஸ் கொடுத்தாச்சு, வேறு எதுவும் முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸும் இல்லை. இது இல்லாமல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்திருக்கு. அது எல்லாமே டெலிகிராமில் வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறோம். டெலிகிராமில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பைரி டே இல்லையா, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் வந்து எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். நேற்றுக்கெலாம் கூட ஓரளவுக்கு ஏதாவது ட்ரேட் அடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி எதுவுமே பண்ணல, முக்கியமான வேலை இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ட்ரேடிங்கே பண்ணல, சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதையும் என்னோடய கோல்டு சில்வர்லாம் இறங்குறத நல்லா பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இறங்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க இன்றைக்கி மார்க்கெட்டை? ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்களா, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்களா, ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சா, ஏதாவது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் டிப்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.